காவேரி, விஜய் வந்து குழந்தைய நினச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில விஜய் வந்து என்ன பண்றாரு, வீட்டோட வந்து மொத்த பொறுப்பையும் ஏத்துக்கிறதா முடிவு பண்றாரு. அதன்படி கடைக்கு போறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்குறது, அந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து குமரன் வந்து இருக்கிற இடத்துல விஜய் வந்து இருந்து எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதனால வீட்ல வந்து எல்லாம் சந்தோஷம் அடைறாங்க. ஆனா கங்காவுக்கு பொறாம தாங்க முடியல. விஜய் வந்து இப்படிலாம் பண்றத பார்த்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. வந்து என் புருஷன தான் கடைக்கு அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க. இப்ப என் புருஷனோட அருமை உங்களுக்கு தெரியுதா? அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தவங்க, கடைசியில வந்து விஜய் வந்து சின்ன கடைக்கு கூட என்ன சொல்லுங்க நான் போயிட்டு வரேன். இது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு மூக்க உடைக்கிறாரு. நம்ம வந்து கங்காவோட மூக்க. அதனால வந்து செம்ம டென்ஷன் ஆகுது கங்காவுக்கு. விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்து அவங்க அம்மா வந்து விஜய் புராணமே பாடுறாங்க. அடுத்து வந்து அவங்க வந்து விஜய் பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதனால கங்கா எரிச்சல் அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, தாத்தாவும் பாட்டியும் வந்து 7 மாசம் வந்து ஆயிடுச்சு. வளகாப்பு பண்ணணும். அதுக்கான ஏற்பாடு என்ன பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க நம்ம சாரதா கிட்ட. இல்ல அது வந்து அப்படின்னோனே உடனே கங்காவும் வந்து ஆமா நீங்க என்ன பெரிய லெவல்ல பண்ணுவீங்க, பெரிய சத்திரத்த பண்ணுவீங்க, பெரிய பெரிய லெவல்ல பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து விஜயும் காவேரியும் ஒரு முடிவு சொல்றாங்க. எங்களுக்கு வளகாப்பு பெரிய லெவல்ல நடத்தணும்னு ஆசை இல்ல. என் பொண்டாட்டி சாதாரணமா நடத்தணும்னு ஆசைப்படுற பாட்டி அப்படி சொல்றாங்க. என்னடா சொல்ற? நீ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம வீட்டு முதல் வாரிசுடா. பெரிய லெவல்ல பண்ணணும்டா. என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னோனே, இல்ல பாட்டி காவேரி சொன்ன மாதிரி சிம்பிளா பண்ணிடலாம் பாட்டி அப்படின்னோனே, என்ன நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அது வந்து இவங்களா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா சாரதா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருடா பெரிய லெவல் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே தாத்தா வந்து பாட்டியை சமாதானப்படுத்துகிறாரு. இங்கே பாரு கல்யாணி, இருக்கட்டும் அவங்க விருப்பம் என்னமோ அதையும் பண்ணட்டுமே அப்படின்னோடனே, சரி அப்படின்னா ஒரு கண்டிஷன், நம்ம வீட்டில் தான் ஃபங்க்ஷன் வைக்கணும் சரியா அப்படின்னோடனே உடனே வந்து காவேரி வந்து சரி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து என்ன காவேரி உனக்கு ஓகே தானே? காவேரி அவங்க அம்மா காவேரி வீட்டில் எல்லாருமே வந்து சம்மதிக்கிறாங்க. அதனால் விஜய் வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கணுன்ற ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து காவேரிக்கு வந்து தேவையான பொருட்களை எல்லாமே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து காவேரி அவங்க அம்மா சாரதா வந்து காவேரிக்கு நல்லபடி பண்ணணுடி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு புடவை இது மாதிரி எல்லாமே எடுத்து வந்து வைக்கிறாங்க. அம்மா அவங்க வீட்டில் தான் அவ்வளோ பண்ணுறாங்களே அப்புறம் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க. கங்கா வந்து யோசிக்கிறாங்க. ஏம்மா எனக்கு ஒரு விஷயம் புரியல, காவேரிக்கு பெரிய மண்டபம்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அப்புறம் ஏன் இவன் வேணான்றா அப்படின்னோன்னா, அதுதாண்டி அவளோட குணம். அவள் தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டா. நீ தான் பெரிய கிராண்டாக இருக்கணும், நிறைய நகை பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுவ. ஆனால் காவேரி தங்கம்டி, அவளுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. அவளுக்கு அவன் புருஷன் கூட இருந்தால் போதும்னு நினைக்கிறவ. அவள் இப்படி இதெல்லாம் யோசிப்பா. அவளுக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லடி. இப்போ உங்கள் பொண்ணு மட்டும் விட்டு தர மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கங்காவும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்து காவேரிக்கு வந்து வந்து சாரி அதுக்கப்புறம் எல்லாம் தேவையானது எல்லாமே கொடுக்குறாங்க. அடுத்தது சிம்பிளாக வந்து பண்ணுறத பார்த்துட்டு ஒன்றும் புரியல கங்காவுக்கு. எனக்கா நான் நினச்சேன் காவேரிக்கு வந்து பெரிய லெவலில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கா ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க, ஒன்றும் புரியலையேக்கா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. இவ தாண்டி சீனை ஓவராக போட்டுட்ருக்கா. இவ்வளோ பெரிய வீட்டில் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க பார்த்தியா ஃபங்க்ஷனை, எனக்கே ஒன்றும் புரியலேடி அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நான் நினச்சேன் இவளுக்கு பெரிய சத்திரம் எடுத்து நல்லா பண்ணுவார் விஜய் நினச்சேன். ஆனால் என்னமோ காவேரி தான் வேணாம்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறாரு. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு. பரவாயில்லக்கா, உன் ஃபங்க்ஷன் தான் நல்லா கிராண்டாக நடந்தது. இதெல்லாம் வேஸ்ட்டுக்கா அப்படின்ற மாதிரி யமுனா சொல்கிறாங்க. எனக்கு அதில் ஒரு சந்தோஷம்டி. என் ஃபங்க்ஷனுக்கு என் புருஷன் ஒட்டியானெல்லாம் கொடுத்தாருல, இங்கே பாரு காவேரிக்கு எந்த பொருளும் அந்தளவு வைக்கல. ஏன்னா விஜய்கிட்ட காசு இல்லைல்ல. எனக்கா நீ, ஆனால் பாட்டியும் தாத்தாவும் நல்லா வச்சுருக்காங்களேக்கா எல்லாமே. அவங்க வச்சா கூட விஜய் சைட்லேருந்து என் புருஷன் மாதிரி ஒட்டியானமா வாங்கி வச்சுருக்காரு, ஒன்றும் கிடையாதுல்ல அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க 2 பேரும் சொல்லி இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு காவேரி கிட்ட, காவேரி அப்படின்னு சொன்னோடனே என்னாச்சுங்க அப்படின்றாங்க. இல்லடி எனக்கு ஒன்றும் வேலை சரியாக இல்லைல்ல, அதனால் என்னால் ரொம்ப செய்ய முடியல காவேரி, எதுவும் வருத்தம் இல்லைல்ல, போங்கங்க. எனக்கு எங்க இதெல்லாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ தாத்தா பாட்டி கொடுத்ததே என்னால் போட முடியாது, இதில் நீங்கள் வேறு, நீங்கள் என் கூட இருக்கணும், இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்ல அப்படின்னு ஃபோட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் காவேரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிசைனாக ஃபோட்டோ எடுக்கிறோம் தள்ளுறோம், நீ ஆசைப்பட்ட மாதிரி அவ்வளோ ஃபோட்டோ நம்ம எடுத்துடலாம் அப்படின்னோடனே, சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க. அப்போ காவேரி வந்து விஜய்கிட்ட அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தோள் மேலே கை வச்சுட்டு பாப்பா மேலே வயிற்றில் கை வச்சுட்டு அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கங்கா ஏங்குறாங்க. என்னடி இது இப்படி இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறாங்க? ஆமாக்கா, இப்போ உனக்கு தெரியாதா, இப்போல்லாம் ஃபோட்டோ ஷூட்டே நடத்துகிறாங்க, காவேரி பண்ணுறதெல்லாம் சர்வசாதாரணம். அப்படியாடி? ஆமாக்கா, இது இப்போ தான் இதுதான் ட்ரெண்டிங்கு அப்படின்னோடனே அப்படியே அதிசயம் பார்க்குறாங்க கங்கா.